ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி செம்ம டேஸ்ட்டான சிக்கன் பட்டர் மசாலா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஆக்சுவலாக செம்ம சூப்பராக இருக்குங்க. பரோட்டா, சப்பாத்தி எல்லாத்துக்குமே அல்டிமேட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பவுல் எடுத்து நான் சிக்கன் ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து போன்லெஸ் அப்படிலாம் இல்லை, என்கிட்ட எப்படி சிக்கன் இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கிட்டேன். 2 டேபிள் ஸ்பூன் தயிர், 1/2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், அதுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேங்க. தேவையான அளவு சால்ட் போட்டுக்கிட்டேன். அது கூடயே அந்த கேர்டு இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு, அதை எடுத்து சாப்பிட்டுட்டு வெங்காயத்தை ஒரு 3 வெங்காயம் எடுத்திருக்கேன். பார்த்தாலே தெரியும், நார்மல் சைஸ் வெங்காயம் தான். 3 வெங்காயத்தை எடுத்து நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி 3 தக்காளி எடுத்து அதை க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா கட் பண்ணி வச்சுக்கிறேன். ஒரு வானல் வச்சு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். அதை மெல்ட் ஆனோடனே ஸ்பைஸை அதை ஆட் பண்ணிவிட்டு வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா வந்து வதக்கிக்கணும். இது கூட வந்து நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக இருந்தால் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுங்கள், இல்லை பல்ஸாக இருந்தால் கூட ஆட் பண்ணுங்கள், ப்ராப்ளம் இல்லை. இதுக்கு சைட் பைலேயே நான் வந்து இன்னொரு தவா வச்சு அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் போட்டு சிக்கன் ஆட் பண்ணி வச்சுக்கிறேன். இது வந்து கொஞ்சம் ஆனியன் வந்து வதக்கிடுச்சு. அது கூட வந்து நான் வந்து டொமேட்டோ வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடயே ஒரு கைப்பிடி மேக்ஸிமம் அதில் வந்து ஒரு 15லேருந்து 18 பீஸ் முந்திரி இருக்கும், அதை ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு சால்ட்டு, காஷ்மீரி சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன், அது கூட கரம் மசாலா 1/2 டேபிள் ஸ்பூனு, மல்லித்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா அது கொஞ்சம் நல்லா அந்த மசாலா கூட சுருளும். 1 டேபிள் ஸ்பூன் கஸ்தூரி மேத்தி எடுத்து அதில் ஆட் பண்ணிக்கிறேங்க. ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து சில் பண்ணி கிரைண்ட் பண்ணிடலாம். ஃபுல்லாகவே நல்லா ஃபுல்லாகவே பேஸ்ட்டாக அரைச்சிருங்க. நம்ம சிக்கன் வந்து பேனில் போட்டோம்ல, அது நல்லா திருப்பி விட்டுட்டு கொஞ்சம் வெந்தோடனே அதை அகைன் எடுத்துகிட்டு இன்னொரு பேட்ச் சிக்கன் இருந்துச்சு, அதையுமே ஆட் பண்ணேன். நீங்கள் ஃபாஸ்ட்டில் வச்சும் பண்ணலாம், சிம்மில் வச்சும் பண்ணலாம், உங்கள் இஷ்டம் தான். ஏன்னா நம்ம எப்படின்னா அந்த கிரேவி கூட வேக வைப்போம். இப்போ ஆஃப் குக் சிக்கன் ஆனால் போதும், ஏன்னா அகைன் நம்ம வந்து கிரேவியில் வந்து சிக்கன் போடுவோம்ல, அதனால் ஆஃப் குக் ஆனால் போதும். 3 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிவிட்டு அது கூட வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி, நம்ம அரைச்சி வச்சிருந்த மசாலாவை ஆட் பண்ணிவிட்டு 1 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு சால்ட் போட்டுட்டு சிக்கன் வறுத்து வச்சுருந்தோம்ல, அதை ஃபுல்லாகவே நம்ம மசாலாவில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஒரு 5 to 10 நிமிஷம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து வேக விடுங்க. திருப்பியும் வந்து உங்களுக்கு ரொம்ப திக்காக இருக்க மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா 1 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக வந்து ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணி பட்டரில் வந்து காஷ்மீரி சில்லியை வந்து ஹீட் பண்ணி மேலே ஊற்றிருக்கேன், ஃபுட் கலர் இல்லை. ஃபைனலாக கஸ்தூரி மெத்தி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இது கூட பரோட்டா கூட செம்ம சூப்பராக இருக்கும். பரோட்டாவும் நான் வீட்டில் பண்ணால் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன்.